ஃபஸ்ட்டு பெயின். அவர் வந்து உட்காரவே இல்லை சேரில். ஒரு நாக்கில் ஒரு சின்ன புண்ணு இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு வந்து ஒரு நாள் சாப்பிட முடியாது, நம்மளால் தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, பல்ல கடிச்சிப்போம் சம்டைம்ஸ் நாக்கில். ஒரு சின்ன பொண்ணுக்கு 1 சென்டிமீட்டரான சின்ன பொண்ணுக்கு அவருக்கு வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஃபுல்லாக நாக்கு ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி கேன்சரில் முக்கியமான சிம்டம் வந்து சிவியர் பெயின். அவரால் உட்கார முடியல. பெயினுக்கு வந்து ஹி ஸ்டார்டட் ஹேவிங் டேப்லெட்ஸ். பெயின் கன்சல்டன்ட்லாம் போய் டேப்லெட் சாப்பிட்டும் பெயின் குறையலை. ஹி ஹேஸ் தட் சிம்டம். ஒரு சின்ன அல்சர் இருந்திருக்கு, அது கவனிக்காமல் விட்டுருக்காரு, ரொம்ப பெருசாகி பெயின் வர ஆரம்பித்தோடனே தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த வலி, கேன்சரான வலிங்கிறது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது உணர்றவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டாக இங்கே வி ஹேவ் அ பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர் ஃபார் கேன்சர் ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட்டில். ஸோ டு டீல் வித் த பெயின் ஃபார் த பேஷண்ட். பெயின் ஃப்ரீயாக இருந்தாங்களே பேஷண்ட் வந்து ஓரளவு கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க. நம்ம பெயின்லேருந்து ரிலீவ் பண்ணுறோம், கேன்சர் பெயின்லேருந்துனா பேஷண்ட் வில் பிகம் கான்ஃபிடென்ட் டு டேக் த ட்ரீட்மெண்ட். பெயினோடே வச்சுட்டு ஒருத்தன் ட்ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவன் ஹி வில் டிஃபால்ட். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் இருந்தது சார், நாக்கு நகரவே இல்லைன்னாரு. இப்போ நம்ம நாக்கு எவ்வளோ நகருதோ அந்த மாதிரி he was not able to, his tongue was completely fixed to the floor of the mouth னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ஸில். ஃபிக்ஸ்ட் டு த ஃப்ளோர் ஆஃப் தி மவுத் ரீச்சிங் டில் ஹையர்ட் போன். நாக்கு மூவ்மெண்ட் போயிடுச்சு, பெயின், சிவியர் பெயின். இப்படி தான் வந்தார் பேஷண்ட் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு. சார் டென்டிஸ்ட்ரி வந்து டங் இஸ் நாட் ரிலேட்டட் டு டென்டிஸ்ட்ரி. ஆக்சுவலி டென்டிஸ்ட்ரி கம்ஸ், டீத், அந்த மேக்ஸில்லா, அந்த ஃப்ளோர், அதெல்லாம் ரிலேட்டடு. டங் இஸ் அ சாஃப்ட் டிஷ்யூ ஆர்கன் இன் தி ஓரல் கேவிட்டி விச் இஸ் ஃபுல்லி ஆஃப் மசில்ஸ் இருக்கும், லிம்ஃப் நோட்ஸ், லிம்ஃபாட்டிக்ஸ் இருக்கும், மசில்ஸ் இருக்கும். ஏன்னா டங் இஸ் அ மொபைல் ஸ்ட்ரக்சர். டென்டிஸ்ட்ரிலையும் வரலாம். இப்போ ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம், ஜிஞ்சோ பக்கல் சல்கஸ். அந்த நாக்கும் வந்து அந்த பக்கல் மியூக்கோஸும் சேர்ற இடம் தான் அந்த ஜிஞ்சோ பக்கல் சல்கஸ். அதெல்லாம் ரிலேட்டட் டு டென்டிஸ்ட்ரின்னு சொல்லலாம். பட் டங் இஸ் அ சாஃப்ட் டிஷ்யூ ஆர்கன். இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனி ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷாலிட்டி. இட் இஸ் அ காமன் ஆர்கன். அதில் வந்து நம்ம இஎன்டியும் பார்ப்பாங்க, டென்டிஸ்ட்டும் பார்ப்பாங்க. டென்டிஸ்ட் வந்து சம்டைம்ஸ் டங் கேன்சரை டயக்னோஸ் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க ஆன்காலஜிஸ்ட் கிட்ட. சார் டங்கில் புண்ணு இருந்தது, பயாப்சி எடுத்தோம், கேன்சர் வந்து சொல்லிட்டு சரி நீங்கள் ஆன்காலஜிஸ்ட் அனுப்புவாங்க. இஎன்டி பீப்புளும் பார்ப்பாங்க, டங் பார்ப்பாங்க. இட் இஸ் அ காமன். ஜென்ரல் சர்ஜன் ஆல்சோ வில் சி டங். இட் இஸ் அ காமன் ஆர்கன் ஃபார் ஆல் த ஸ்பெஷாலிட்டிஸ். இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக். இது மல்டி டிசிப்ளினரி தான். இமீடியட்லி on the table only. Surgery is almost 5 to 6 hours சார். அதில் ஃபஸ்ட்டு 3 hours பார்ட் வந்து கேன்சர் ரிமூவல் பார்ட்டு, நோட்ஸ்லாம் எடுக்கிற பார்ட்டு. அடுத்த 3 hours வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டன் வித் மைக்ரோஸ்கோப்ஸ். அது வந்து இங்கேருந்து ஒரு சதையை எடுத்து நம்ம அங்கே வைக்கிறோம். அந்த சின்ன சின்ன வெசல்ஸ்லாம் வந்து அதில் சூச்சர் பண்ணணும். மைக்ரோஸ்கோப் கண்டரில் சூச்சர் பண்ணால் தான் அந்த வெசல் வந்து அந்த டிஷ்யூ வந்து நல்லாயிருக்கும். ஸோ இட் நீட் அ ஹை எக்ஸ்பர்டைஸ் ஃபார் பிளாஸ்டிக் சர்ஜரி டு பி டன். அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும், எவ்வளோ சைஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரினால தான் அது முடியும். நார்மலாக ஆன்காலஜிஸ்டால் அது கஷ்டம். அது ஸோ அது he has been specially trained for that, then only you can do it. போஸ்ட் ஆப்ரேஷன் remained uneventful. அவர் ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே 1 வந்து he had a tears in his ட்ரக்கியாஸ்டமி போட்டு அவரால் பேச முடியல. he had a tears in his eyes. I asked what is the problemனா அவர் எழுதி காமிச்சார், எனக்கு இப்போ தான் வலி இல்லை. அவரோட கன்சர்னே வந்து வலி. அவர் இப்போ ஐசியூவில் he wrote எனக்கு இப்போ வலி இல்லை சார், தேங்க்யூ அப்படின்னு தான் சொன்னார் ஃபஸ்ட்டு. ஸோ கேன்சர்னோடனே பயப்பட வேண்டாம். நம்ம வந்து அது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நம்ம எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணலாம். வலியும் அட்ரஸ் பண்ணலாம், டியூமரையும் அட்ரஸ் பண்ணலாம், நம்ம நிறைய நாளும் வாழலாம். அதனால் வேற ஒன்று. ஆமாம் சார். you cannot replace 100% like God. we are trying to see, first is நம்மளுக்கு வந்து கேன்சர் சர்ஜரியில் ஃபஸ்ட் இஸ் லைஃப், செகண்ட் இஸ் ஃபங்க்ஷன், தேர்ட் இஸ் காஸ்மோசிஸ். என்றைக்குமே தி ஃபஸ்ட் வில் டேக் த ப்ரியாரிட்டி. லைஃப் இஸ் ஃபஸ்ட், செகண்ட் இஸ் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு கை இருக்குன்னா அந்த கையோட ஃபங்க்ஷன் தான் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுமே தவிர கை நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அந்த கை செய்ய வேண்டிய வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோமா, அதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு லைஃபுக்கே பங்கமாக இருந்தால் கையை எடுத்துருவோம். நீ உயிரோடு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் உனக்கு கை இருக்கும், கரெக்டாக? ஸோ வந்து அந்த நம்ம டிஃபெக்டை ஃபில் பண்ணிட்டோம். இட் வில் ஜஸ்ட் எய்ட் ஹிம் இன் ஈட்டிங். நம்ம சாப்பிட்ணும் இல்லையா, நம்ம எப்படி சாப்பிடுவார் அவர்? ஸோ இட் வில் எய்ட் இன் ஹீட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஸ்பீச். அவர் பேசினார்னா நம்மள மாதிரி பேச மாட்டார், ஆனால் அவர் பேசுறது நம்மளுக்கு புரியும். அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். ஒன்லி காட் கேன் கிவ் யூ வாட் யூ ஹேவ். இஃப் தேர் இஸ் இஷ்யூஸ் யூ கேன் ட்ரை டு காம்பன்சேட் இட். ஃபங்க்ஷன் ஓரளவு வர மாதிரி பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்ற அவர் ஹாப்பி, என்னால் சாப்பிட முடியுது, நான் பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியுது. ஸோ அதனால் ஹீஸ் ஹாப்பி அண்ட் ஐ எம் டிசீஸ் ஃப்ரீ, எனக்கு நோயும் இல்லை. ஸோ நான் நிறைய நாள் வாழ்வேன், என் குடும்பத்தை சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு. அதனால் ஃபஸ்ட் இஸ் லைஃப், செகண்ட் இஸ் ஃபங்க்ஷன், தேர்ட் இஸ் காஸ்மோசிஸ். அதுதான் இப்போ 100% untreated this stage as per guidelines. நீங்கள் பார்த்தீங்கன்னா untreated
T4 tongue malignancy, 6 months to 1 year, sir, life. Hyoid bone, yes, sir. போன் அந்த போன் வந்து சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர் லாரிங்கல் கார்டிலேஜ் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அந்த போனை எடுத்துட்டோம். பட் அதை வந்து சாஃப்ட் டிஷ்யூ கவரால் தான் பண்ணியிருக்கோம். போன் நீ நாட் டு பி ரீப்ளேஸ் பை போன் எக்ஸப்ட் ஃபார் அந்த தாடை எலும்பு நம்ம எடுத்தோன்னா போனை ரீப்ளேஸ் பண்ணலாம். அந்த ஹயாய்ட் போனோட ஃபங்க்ஷன் வந்து நாட் தட் கிரேட். இட் இஸ் எலிவேஷன் ஆஃப் த லாரிங்ஸ் டூரிங் இது. பட் ஆனால் அது எடுத்துகிட்டு நம்ம சாஃப்ட் டிஷ்யூவில் சூச்சர் பண்ணியாச்சு. ஸோ அந்த பிரச்சனை இருக்காது அவருக்கு. நோ நோ, ஹி வில் நாட் ஹேவ் டேஸ்ட் பட்ஸ். போஸ்டீரியராக கொஞ்சம் டேஸ்ட் அவரால் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபுல் ஆன்டீரியர் டங் ஃபுல்லாக எடுத்தாச்சு. போஸ்டீரியர் டங்கில் டேஸ்ட் பட்ஸ் இருந்தால் கொஞ்சம் அவரால் ஃபீல் பண்ண முடியும். நோ சார், டேஸ்ட் பட்ஸ் வந்து இட் வில் பி இன் த டங் ஒன்லி. டேஸ்ட் பட்ஸால் அவரால் பெருசாக டேஸ்ட் அவரால் பண்ண முடியாது. பட் ஹி கேன் ஸ்மெல். பட் டேஸ்ட் வந்து அவருக்கு கொஞ்சம் டிஃபெக்டிவாக தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஹீ கேன் ஃபீல். இந்த போஸ்டீரியராக இருக்கிறது வந்து சோர் அண்ட் ஸ்வீட் தட் ஹீ கேன் ஃபீல் டு சம் எக்ஸ்டென்ட். அந்த நம்ம டேஸ்ட் பட்ஸான சென்சஸ் நம்ம என்ன நினைக்கிறோம், நாக்கில் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறோம். நாக்குக்கு பின்புறமும் இருக்குது, அந்த ஓரோஃபேரிங் சொல்லுவோம், அந்த இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது மூலமாக அவர் கொஞ்சம் எடுத்துப்பார். யா சார், ஹங்கர் இருக்கும் சார் எல்லாருக்குமே. சி டசன்ட் மீன் தட் யூ டோன்ட் ஹேவ் டேஸ்ட், யூ டோன்ட் ஃபீல் ஹங்கர். ஃபீல் ஹங்கர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். யூ வில் ஃபீல் ஹங்கர். யா டேஸ்ட் இஸ் இட் வில் இன்க்ரீஸ் த salivary secretions for you taste, but that is a different scenario. But to அதான் சொல்கிறேனே, we cannot replace what God gives us. We can just try to help the patient to live longer with a good quality of life. அதான் முக்கியம். சலைவா செக்ரீஷன்ஸில் இஷ்யூஸ் இருக்கா சார்? இப்போலாம் அட்வான்ஸ் ரேடியேஷன் வந்துடுச்சு. முன்னாடிலாம் ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கும்போது சலைவா செக்ரீஷன் ரொம்ப கம்மியாயிடும். இப்போ அட்வான்ஸ் ரேடியேஷன் எப்படின்னா IMRT IGRTன்னு சொல்கிறோம். அதில் வந்து நம்ம வந்து இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கம்மி பண்ணுற மாதிரி ரேடியேஷன் கொடுத்தா நம்மளுக்கு சலைவரி செக்ரீஷன்ஸில் ப்ராப்ளம் இருக்காது. நார்மல் ஸ்பீச்சில் தான் சார் இருக்கார். இப்போ அவர் பேசினார்னா உங்களுக்கு புரியும். I'll send you the video. பேசினார்னா whatever he talks you will understand. டார்கெட்டட் ரேடியேஷன் சார், அதாவது எந்த பார்ட்டில் இருக்கோ அது டார்கெட், அந்த டியூமருக்கு மேலேயும் கீழேயும் டார்கெட் பண்ணிவிட்டு அந்த ரேடியேஷன் அந்த ஃபீல்டு. எதான் சொல்கிறேன், இப்போலாம் வந்து ரொம்ப முன்னாடி கோபால்ட் ரேடியேஷன் 3D ரேடியேஷன் அப்படின்னு கொடுப்போம். இப்போலாம் அப்படி கிடையாது. IMRT IGRT வந்து டார்கெட் ஸ்பெசிஃபிக், சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் லெஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் இஸ் மோர். அந்த மாதிரி ரேடியேஷன் தெரப்பியில் பண்ணியிருக்கான் சார். நாக்கு ரீப்ளேஸ் பண்ணால் இது ஃபுல் நாக்கையும் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். ஏன்னா இது ஆப்ரபிள் ஆகிறதே ரொம்ப கஷ்டம். ஃபுல் நாக்கையும் எடுத்துகிட்டு பாதி நாக்கு எடுத்துகிட்டு லோக்கல் ஃப்ளாப் வைக்கலாம், ஃப்ரீ ஃப்ளாப் வைக்கலாம். மீதி பாதி நாக்கு இருக்கும். அதை சொல்கிற மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது உங்களுக்கு மூமெண்ட்டும் ஓரளவு இருக்கும். பட் ஃபுல் நாக்கு எடுத்துட்டா ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப, அதுவும் ஹயாய்ட் போன் வரைக்கும் போகிற டியூமரை ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது வந்து யூஸ்வலி இட் இஸ் பார்டர் லைன் ப்ளஸ் மைனஸ். நோபடி வில் ட்ரை டு பி வெரி அக்ரெசிவ். வி வேர் அக்ரெசிவ் ஃபார் திஸ் பேஷண்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ். இஸ் 40. We can, and patient is cooperative. These two factors you have to consider. If patient is cooperative and is young age, we can have an aggressive treatment to cure the patient. இல்லை சார், நோ கோமார்பிலிட்டிஸ் அவருக்கு. திங் இஸ் அதான் யங் ஏஜில் வராரு இல்லையா, அதனால் அவர் ஹீஸ் அ ஒர்க்கர் சார். இஸ் அ டிரைவர் சொல்லலாம். டிரைவர், ஹி டிரைவ்ஸ் ஃபார் த கம்பெனி. ஸ்பெண்ட் அதான் சார், தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். த காஸ்ட் ஃபேக்டர் இஸ் ஹைலி டேக்கன் கேர் ஆஃப் பை திஸ் இன்ஸ்டிடியூட். When you do it above, I'll tell you the cost factor is very less. We did it in a general ward. We have cut down all the cost, unnecessary expenditures. We kept him in ICU one day. Second day we transferred to ward. So cost factor இது பண்ணி நம்ம பண்ணிருக்கலாம். அது பண்ணலாம். We have taken care of all the things for the patient. அவருக்கு இன்சூரன்ஸே இல்லையா சார்? That's the issue. See, he is a company driver, sir. He drives for some multiple companies, but TCS and the மாதிரி நிறைய companies இருக்குல்ல, he is a driver. He just asked me now, sir, when can I drive? I said you can start working. He started working. It's a very good, the percentage சொல்ல முடியாது. PET scan எடுப்போம். PET scan is a good partial response சொல்லுவோம். Very good response அப்படின்னா almost ஒரு 40% to 50% shrink ஆயிடுச்சு கீமோலி. கீமோ நாட் ஓன்லி ஷ்ரிங்க்ஸ் த டியூமர், அந்த பிளட்டில் மைக்ரோஸ்கோபிக் செல்ஸ் இருக்கும். இந்த பரவுற கேன்சர் பரவுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, பிளட் மூலமாக தான் பரவும். மைக்ரோஸ்கோபிக் செல்ஸையும் இட் வில் டேக் கேர், பரவாமையும் தடுக்கும் கீமோ. அதுக்கு தான் மெயினாக கீமோ கொடுக்கும். இந்த மாதிரி கேசஸை முதலே ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆப்ரேட் பண்ணாலும் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது. நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம், ஒரு 3 மாதம் கழிச்சு அவர் லங்கில் பரவிடும். அந்த மாதிரி ஏதாவது கீமோ கொடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணால் பெஸ்ட். அந்த மாதிரி நியூ அட்ஜுவன்ட் தெரப்பின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுத்து குறைச்சிட்டு செல்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணால் ஓரளவு நல்ல லைஃப் கொடுக்கலாம் நம்ம பேஷண்ட்.